ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சித்ரா பௌர்ணமி வருகிறது. 23 ஏப்ரல் 2024 செவ்வாய்க்கிழமை என்று சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி என்றாலே அனைவருக்கும் தெரியும். மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவார். மிகவும் சிறப்பாக இருக்கும். லட்சக்கணக்கான பேர் அந்த திருவிழாவுக்கு வந்து அந்த தெய்வத்திடம் ஆசி பெற்று செல்வார்கள். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான வைபவம் அந்த மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம். அதன் பிறகு அன்று சித்திரகுப்த நாயனார் பூஜை. சித்திரகுப்தருக்கு பூஜை செய்ய வேண்டும், அது மிக முக்கியம். அதனால் ஏகப்பட்ட பலன்கள் நமக்கு உண்டு. அப்பேற்பட்ட சித்திரகுப்தன் எப்படி தோன்றினார் அதை பற்றி சற்று பார்க்கலாம். அதாவது கைலாசத்தில் பரமசிவன் பெயிண்டிங் செய்து கொண்டிருக்கிறார், வண்ணம் தீட்டிக் கொண்டிருக்கிறார். எப்படி என்றால் பச்சை, நீலம், மஞ்சள், வெண்மை, சிவப்பு 5 வண்ணங்களை கொண்டு வண்ணம் தீட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த சித்திரம் மிகவும் சிறப்பாக அழகாக வந்தது. ஒரு கையில் எழுத்தாணி, இன்னொரு கையில் ஓலைச்சுவடி வைத்து மிகவும் அழகாக இருந்தது அந்த சித்திரம். அதை பார்த்த பார்வதி தேவி, உங்கள் சித்திரபுத்திரன் அதாவது சித்திரகுப்தன் என்ன செய்ய போகிறார் என்று கேட்க, அப்போது சிவபெருமான் சொல்கிறார், தேவி, நீ விநாயகரை உருவாக்கினாய். நான் அதன் தலையை கொய்து யாழி தலையை பொருத்தி விட்டேன். சண்முகனை நீ சேத்தனைத்தாய், ஆறுமுகன் என்று பெயர் பெற்றான். ஆக அதுபோல் இவனை நீ அழை. இன்று ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரியன் பலம் மிகுந்த ஒரு நாள், சூரியனுக்குரிய ஒரு தினம். மேலும் சித்திரை மாதம். சித்திரை மாதம் சூரியனுக்குரிய மாதம், சூரியன் உச்சத்தில் இருக்கும் மாதம். பௌர்ணமி தினம். இன்று சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசிக்கு உரியது. ஆக சிறப்பான பலன்கள். அதாவது கன்னி ராசியில் பிறந்தவர்கள் கணக்கு எழுதுவதில் மிகவும் வல்லவர்கள் இருப்பார்கள். மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள் கணக்கில் கன்னி ராசியில் பிறந்தவர். அதன் பிறகு இந்த ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர் கூட மிகவும் அறிவுள்ள, கணக்கில் நல்ல திறமை உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆக மொத்தத்தில் பார்க்கும்போது இது ஒரு நல்ல லக்கினமாக இருக்கிறது. எனவே நீ அவனை கூப்பிடு என்றாள். சிவபெருமான் சொன்னது போல் பார்வதி தேவி, சித்திரபுத்திரா எழுந்து வா என்றார். உடனே சித்திரத்தில் இருந்து அந்த சித்திரபுத்திரன் வருகிறார். சித்திரகுப்தன் என்று கூட ஒரு பெயர் உண்டு. சித்திரபுத்தன் வந்து சிவபெருமான் பார்வதி முன்பு வந்து கையை கட்டி மிகவும் பணிவுடன் நிற்கிறார். அப்போது சிவபெருமான் சொல்லுகிறார் என்னென்றால், நீ மக்களின் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதி கொண்டு வா என்று ஆசீர்வாதம் செய்கிறார். அதுபோல் அந்த சித்திரகுப்தன் மக்கள் என்ன பாவம் செய்தார்களோ, என்ன புண்ணியம் செய்தார்களோ அந்த கணக்குகளை ஒன்று கூட விடாமல் எழுதி வருவார். அதுதான் அவருடைய வேலை. இந்த சித்திரகுப்தரை வழிபடுவதால் நமக்கு என்ன பலன்கள், சித்திரகுப்தர் எப்படிப்பட்டவர், அவருடைய இயல்பு என்னென்ற அதையெல்லாம் பார்க்கலாம். அதாவது ஒரு ஊரில் ஒரு முரடன் இருந்தான். அவனுக்கு படிப்பு என்பது வரவே இல்லை. ஒன்லி கோபம், பிறகு அனைவருடன் சண்டைக்கு போவது, இதுதான் அவனுடைய வேலை. இதனால் அவனுடைய தாய் மிகவும் வருத்தப்பட்டார். பையனுக்கு புத்தியே வரவில்லையே, அனைவருடன் சண்டைக்கு செல்கிறான், கோபம்தான் படுகிறான், படிப்பும் வரவில்லை, என்ன செய்வது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்க மகன் கேட்கிறான், என்னம்மா ஏன் கவலை என்று கேட்க, அப்போது அந்த தாய் சொல்கிறாள், என்னென்றால் நீ தினமும் சித்திரகுப்தாய் நமக என்று சொல்லி கொண்டு வா, அந்த சித்திரகுப்தன் உனக்கு நல்ல வழி காட்டுவார் என்று சொல்கிறார். அந்த தாய் சொன்னபடி இவனும் முரடனாக இருந்தாலும் பரவாயில்லை, தினமும் அவன் அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே வருகிறான், சித்திரகுப்தாய நமக, சித்திரகுப்தாய நமக என்று. ஒரு நாள் கூட தவறியதே இல்லை. தாய் இறந்து விடுகிறார். மேலும் இவன் அதையே சொல்லி கொண்டு வரான். தாய் சொல்லிக் கொடுத்த பாடம் இல்லையா, தவறாமல் விடாமல் சித்திரகுப்தாய நமக என்று சொல்லிக்கொண்டே வருகிறான். அவனுக்கு வயதும் ஆகிவிட்டது, 55 வயது மேல் ஆகிவிட்டது. ஒரு நாள் சித்திரகுப்தன் பார்க்கிறான், உலகில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கின்றன. சிவபெருமான், நாராயணன், இந்திரன், அதன் பிறகு முருகன், இன்று எத்தனையோ தெய்வங்கள் இருக்கும் போது இவன் என்னுடைய பெயரை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறானே
இவனுக்கு என்ன செய்யலாம் என்று இவனுடைய கணக்கை புரட்டி பார்க்கிறார். புரட்டி பார்க்கும்போது சித்திரகுப்தன் அதிர்ச்சியாகிறது. பேரை சொல்லி கொண்டு வருகிறான், இவனுக்கு ஆயுள் இன்னும் 1 வாரம் தானே இருக்கிறது என்று நினைத்து மிகவும் கவலைப்படுகிறார் சித்திரகுப்தன். அதற்கு என்ன செய்கிறார் என்றால், ஒரு நாள் அந்த முரடன் அவனுடைய கனவில் சென்று, நீ உன்னுடைய முன்னோர்கள் நிலத்தில் ஒரு குளத்தை விட்டு முடித்து அதன் பிறகு அந்த குளத்தில் ஏதாவது ஒரு மாடு வந்து நீர் அருந்தினால் உனக்கு 3.25 நாளிகை உனக்கு சொர்க்கத்தில் வாசம் கிடைக்கும். ஆக ஒரு குளத்தை எப்படியாவது வெட்டி முடி என்று சொல்லிவிடுகிறார். அதன் பிறகு நீ இறந்த பிறகு நீ யமபட்டணத்துக்கு சென்று யமன் உன்னிடம் கேட்பார், முதலில் சொர்க்கத்தை அனுபவிக்கிறாயா இல்லை நரகத்தை அனுபவிக்கிறாயா என்று கேட்பார். அப்போது நான் முதலில் சொர்க்கத்தையே அனுபவிக்கிறேன் என்று சொல் என்று இதற்கான வழிகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்து விட்டு மறைந்து விடுகிறார். யாரு? அந்த சித்திரகுப்தன் உடனே கண் விழித்து பார்த்ததும் அந்த சித்திரகுப்தன் சொன்னது போல் ஒரு குளத்தை வெட்டுகிறார். தன்னுடைய முன்னோர்கள் நிலத்தில் வெட்டி, அதாவது ஏராளமான ஆட்களை வைத்து இரவும் பகலும் வெட்டி விடுகிறார். மொத்தம் 7 நாள் தானே உள்ளது. வெட்டுகிறார். தண்ணீரே வரவில்லை. 6 நாட்கள் முடிந்து விட்டன. இந்த முரடன் மிகவும் வருத்தப்பட்டான். என்ன செய்வது, 6 நாள் முடிந்து விட்டதே, இன்னும் தண்ணீர் வரவில்லையே என்று 7வது நாள் வெட்டுகிறார்கள். அப்போது ஒரு ஊற்று எடுக்கிறது. மிகவும் மகிழ்ச்சி ஆயிற்று இவனுக்கு. ஆகா, ஊற்று வந்து விட்டது சொல்லி மிகவும் மகிழ்ச்சியாகிவிட்டது. அப்போது மாடு இல்லையே தண்ணீர் குடிக்க என்று பார்க்கிறான். அங்கு ஒரு மாடு இருக்கிறது. அது மா என்று கத்துகிறது. அதனை அழைத்து கொண்டு தண்ணீர் குடிக்க வைக்கிறான். அந்த மாடாக வந்து யாருன்னா சித்திரகுப்தன் தான் வந்தார். இவனுக்காக சித்திரகுப்தன் மாடு உருவில் வந்தார். தண்ணீர் குடித்தது. அதன் பிறகு சற்று நேரம் கழித்து இவன் தன்னுடைய உயிரை விட்டு இறந்து விடுகிறான். இறந்து விட்டு யமபட்டினம் செல்லுகிறான். யமபட்டினம் சென்றவுடன் அங்கு யம தர்மராஜா முன்பு நிற்கிறார். யம தர்மராஜன் சித்திரகுப்தனை பார்த்து இவனுடைய கணக்கை புரட்டி பார் என்று கேட்க, அப்போது சித்திரகுப்தன் புரட்டி பார்க்கிறார். இவர் ஒரு மகா பாவி. இவன் செய்யாத பாவங்களே இல்லை. ஆனால் ஒரே ஒரு நல்ல புண்ணியமான ஒரு காரியம் செய்தான் என்று சொல்கிறார். என்ன என்று கேட்க, இவன் ஒரு குளத்தை வெட்டினான். அந்த குளத்தில் மாடு வந்து தண்ணீர் குடித்தது என்று சொல்ல, சரி, யம தர்மராஜனுக்கு தெரிந்து விடுகிறது. உடனே உனக்கு 3.25 நாழிகை சொர்க்கவாசம் இருக்கிறது. நீ முதலில் சொர்க்கவாசம் அனுபவிக்கிறாய் இல்லை நரகத்தை அனுபவிக்கிறாய் என்று கேட்க, ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கார் சித்திரகுப்தன், சொர்க்கத்தை அனுபவிக்கிறேன் என்று சொல்லி உடனே நான் சொர்க்கத்தையே முதலில் அனுபவிக்கிறேன் என்று சொல்லி விடுகிறார். சரி என்று சொல்லி யம தர்மராஜர் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறார். 3.25 நாளிகை சொர்க்கவாசம். அதற்குள் இங்கே கீழே என்ன நடக்கிறது என்றால், இவன் குளம் வெட்டினான் அல்லவா, ஏகப்பட்ட மாடுகள் வந்து தண்ணீர் குடிக்க ஆரம்பித்து விட்டது. இதனால் என்ன ஆயிட்டுன்னா, இவனுடைய பேங்க் பேலன்ஸ் மாதிரி நல்ல ஏறிட்டு, புண்ணிய கணக்கு நல்ல ஏறிட்டு, சித்திரகுப்தன் சொன்ன வழி இல்லையா, நல்ல ஏறிட்டு பேங்க் பேலன்ஸ் ஏறுற மாதிரி இங்கே புண்ணிய கணக்கு நிறைய ஏறிட்டு. ஆக இவனுக்கு என்ன ஆயிட்டுன்னா, சொர்க்கத்திலே நிரந்தர வாசம் ஏற்பட்டு விட்டது. இல்லை என்றால் இவன் செய்த பாவத்துக்கு நரக தண்டனை, அதுவும் கொடிய நரக தண்டனை இவன் அனுபவித்திருப்பான். அதில் இருந்து காப்பாற்றியது யார்? சித்திரகுப்தன். ஆக சித்திரகுப்தன் வெறும் தண்டனை மட்டும் கொடுக்க மாட்டார், அதற்கான வழி, அதை எப்படி தடுப்பது என்ற வழியை கூட சொல்லிக் கொடுப்பார். அப்பேற்பட்ட இயல்பு உள்ளவர் தான் சித்திரகுப்த நாயனார். மிகவும் சிறப்பான ஒரு தெய்வம் தான். யம தர்மராஜா, சித்திரகுப்தரால் இவங்கெல்லாம் தெய்வங்கள் தான். அதன் பிறகு ஒரு ஆபீஸ் இருந்தால் ஏராளமான பேர் இருப்பார்கள். ஆபீசரு, மேனேஜரு, கிளார்க்கு, ரெக்கார்ட் கிளார்க்கு. அது மாதிரி ரெக்கார்ட் கிளார்க்கு யார்? இந்த சித்திரகுப்தன். இவர் தான் முக்கியம். இவர் நினைச்சா நம்ம ரெக்கார்டே இல்லாமல் ஆக்கிடலாம். அந்த அளவுக்கு ஒரு தன்மை அந்த ரெக்கார்ட் கிளார்க்கு உண்டு. அது மாதிரி சித்திரகுப்தன் அவருடைய கணக்கு புண்ணிய கணக்காகவே மாற்றி விட்டான். ஏனென்றால் அவன் சித்திரகுப்த நாயனார் பேரை சொல்லி வந்தபடியால். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான தன்மை உடையவர். காஞ்சிபுரத்தில் இவருக்கு ஒரு கோயில் இருக்கிறது. அதுபோல் ஸ்ரீவாஞ்சியம், திருவாரூரில் பார்த்தோமானால் ஸ்ரீவாஞ்சியத்தில் யம தர்மராஜாவுக்கும் ஒரு தனி சந்நிதி இருக்கிறது.
தெய்வங்களாக இருக்கிறபடியே தான் இவர்களும் தனி சந்நிதி தனி கோயில் இருக்கிறது. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த சித்திரகுப்த ஞான பூஜை எப்படி செய்வது என்றால், எல்லாம் போல் தான், வழக்கம் போல் தான். விரதம் இருக்கணும், இருக்கலாம். இல்லை என்றால் வழக்கம் போல் அதிகாலையில் எழுந்து குளித்து விட்டு வீடுகளை சுத்தம் செய்து கோலம் போட்டு, அதன் பிறகு வீட்டு பூஜை அறையில் கோலம் போட்டு சித்திரகுப்த பூஜையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். எப்படி என்றால், பூஜைக்கு வேண்டிய பொருட்கள்லாம் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்துக்கொண்டு அட்சதை புஷ்பங்கள் எல்லாம் வைத்து தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு எல்லாம் வைத்து வழிபட வேண்டியது. வழிபடும் போது நெய்வேத்திய பொருட்கள் எது வேண்டுமானாலும் நம்ம சக்திக்கு ஏற்ப எது வேண்டுமானாலும் வைக்கலாம். வைத்து வழிபடணும். முக்கியமாக ஒரு நோட்டு புத்தகம், ஒரு பேனா, ஏதாவது பேனா வைத்து வழிபட வேண்டும். ஏனென்றால் அவர் ஓலைச்சுவடி வைத்திருக்கிறார், எழுத்தாணி வைத்திருக்கிறார். எனவே நாம் கண்டிப்பாக ஒரு பேனா, நோட்டு புத்தகம் கண்டிப்பாக வைக்க வேண்டும். கொஞ்சம் பால் கண்டிப்பாக வைக்க வேண்டும். எல்லாம் வைத்து தீர்த்தமெல்லாம் வைத்து நாம் பூஜை ஆரம்பிக்க வேண்டியது. வழக்கம் போல் நீங்கள் எப்படி செய்வீர்களோ அந்த மாதிரி நீங்கள் பூஜை செய்யலாம். ஆனால் பூஜை செய்யும்போது கண்டிப்பாக சித்திரகுப்தாய நமக என்று அந்த சித்திரகுப்தன் பெயரை சொல்ல வேண்டும். சித்திரகுப்தாய நமக என்று அவர் பெயரை சொல்ல வேண்டும். அவர் பெயரை சொன்னால்தான் நமக்கு புண்ணியங்கள் கூடும், பாவங்கள் குறையும். அதற்காகத்தான் தான் இந்த கதையை உங்களுக்கு சொன்னேன். அவர் பெயரை சொன்னால் நிச்சயமாக பாவங்கள் குறையும், புண்ணியங்கள் சேரும். எனவே சித்திரகுப்தாய நமக என்று அந்த சித்திரகுப்தன் நாமும் சொல்லி நாம் அன்றைக்கு வழிபட்டால் நமக்கு பாவங்கள் தொலைந்து புண்ணியங்கள் பெருகும். இது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தினம். அந்த சித்திரகுப்தனை வழிபடுவதற்கு சித்ரா பௌர்ணமி அவர் தோன்றிய தினம். ஆக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு தினம். 23/4/2024 சித்ரா பௌர்ணமி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் செய்து ஷேர் செய்யுங்க. மங்கள அனுபவம்.